என் இனிய உறவுகளே, நாம் இன்று 19/3/25 இருக்கின்றோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். அன்னையோடு நாமும் கல்வாரிக்கு செல்வோம். இறைவனை சந்திக்க இறைவனோடு பயணம் செல்லும் அன்னையோடு நாம் இந்த தவ நாட்களில் நாம் செல்வோம். நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 76 1 2 3. இன்றைய வாசகம் 2 சாமுவேல் 7 4 5 6 12 14 16. ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டு அவருடைய வழிமரபினருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றது. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 1 16 18 21. யாக்கோபின் மகன் மரியாவின் கணவன் யோசேப்பை பற்றி மரியாவிடம் பிறந்தவரே இயேசு, இவருடைய வரலாற்றை நாம் இன்று சந்திக்கிறோம். இறைவனும் திரு அவையும் புனிதர்களை நமக்கு வழங்குவது 2 காரணங்களுக்காக. ஒன்று, நாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்மை போன்ற மனிதர்களும் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்ந்து புனிதம் எய்தினார் என்றால் அது நமக்கும் சாத்தியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு. அவர்களால் புனிதராக முடியும் என்றால் என்னாலும் புனிதராக முடியும் என்பது. இரண்டாவது, இவர்கள் நமக்காக பரிந்துரை செய்பவர்கள். இவ்வுலக வாழ்க்கை பயணத்திலே நம் தேவைகளில் தேவனை சோதனை நேரங்களில் தங்கள் பரிந்துரை வழியாக நமக்கு உதவுபவர்கள். இவை இரண்டில் பரிந்துரை மட்டும் நாடி எடுத்துக்காட்டை நமது வாழ்க்கையில் பின்பற்ற மறந்துவிடக்கூடாது. இன்று நாம் நினைவு கூறும் புனித யோசேப்பு தனது வாழ்நாளில் எல்லா தருணங்களிலும் இறைவனின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்வது, எகிப்திலிருந்து தப்பி ஓடுவது, நசரேத்தில் தஞ்சம் புகுவது என்று அடுத்தடுத்து சோதனைகளை வரினும் துணிவோடு இதை இறை சித்தத்திற்கு அடிபணிந்தார். சோதனைகளை இறைவன் துணையோடு எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். நாம் நமது வாழ்வில் இறை சித்தம் நாடுகின்றோமா? அவ்வாறு சுய சித்தம் தேடுகின்றோமா? நாம் அன்னை மரியாளை போலவும் புனித யோசேப்பை போலவும் இறை சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ அருள் வேண்டுவோம். யோசேப்பு பொறுப்பு என்பது செயல்களை செய்வதில் அடங்கியிருக்கிறது. இதுவே கிறிஸ்துவமாகவும் இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவம் என்பதை அடுத்து இருப்பவருக்கு பகிர்ந்து கொடுப்பதே பொதுநலமாக இருக்கிறது. ஆனால் இறையாட்சி பணிக்கு தேவையான எளிமை, ஏழ்மை, செல்வத்தில் பற்றற்ற தன்மை போன்ற மதிப்பீடுகளை ஏற்க முடியாமல் அந்த செல்வந்தரை தடுத்தது. இவர் உடைமையாக கொண்டிருந்த செல்வத்தை அதிக ஆர்வத்தோடு நாடுவது நாம் விவிலியத்தில் வாசிப்பதைப் போல. சுயநலத்தின் செயல்பாடு. சுயநலம் இறையாட்சிக்கு எதிரானது. செல்வத்திலும் பட்டம் பதவியிலும் தீவிர பற்று கொண்டு நீதி நேர்மையை மறந்து வாழ்வோர் இறையாட்சி மதிப்பீடுகளின்படி கடைநிலையானவர். மாறாக எளியோர், இல்லாதோர், துன்புறுத்தப்படுவோர், நீதி மறுக்கப்பட்டோர் என்பவர்கள் கடையராக கருதப்பட்டாலும் இவர்கள் இறையாட்சி மதிப்பீடுகளின்படி முன்னுரிமை பெற்றவர்கள். இவர்களில் ஒருவராகத்தான் புனித சூசையப்பர் வாழ்ந்து வந்தார். இயேசு செயல்களால் அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுகின்ற இளைஞரை தேடிக்கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட இளைஞரைத்தான் இயேசு எதிர்கொண்டு, நீர் பெற்றிருக்கிற அனைத்தையும் நீரே வைத்துக்கொள்ளாமல் அவைகளை அடுத்திருப்பவருக்கு செல்லவிடும். அப்பொழுது நீ குறிப்பிட்ட காலத்தில் நிலை வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சி பெறுவாய் என்று அவரிடம் விடுத்த அறைகூவலாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆலோசனையை அந்த இளைஞர் ஏற்க மறுத்தார். ஆனால் புனித யோசேப்போ வானதூதர் அறிவித்த உடனே அதை எந்த காரணம் இல்லாமலும் இளைஞனாக இருந்தபோது அதை ஏற்று வாழ்ந்தார். அன்னை மரியாள் அதை எப்படி ஏற்றுக்கொண்டார் என்றால், அம்மா என்றாலே அன்பு. அவள்தான் வாழ்வில் தெம்பு, அன்னையின் வடிவம், ஆண்டவரின் உருவம். லட்சிய பாதையில் பக்தி ஊட்டுபவளும் சக்தி கூட்டுபவளுமாக அவள்தான் அன்னை. மீட்பு திட்டத்தின் ஆதரவாக இறைவன் தந்த அன்பு பெட்டகம் தாய் மரியா. மாடடை குடிலில் குளிருக்கு போர்த்தியவர். 12 வயதில் ஆலயத்தில் தேடி கண்டவள். கானா ஊரில் புதுமை புரிய தூண்டியவள். இதோ வாயடைந்து நிற்கின்ற அந்த சிலுவை பாதையில் தன் சேயின் நிலை கண்டு அவரது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்ற இறைவாக்கு இப்படி நிறைவேறுகின்றதன்றோ என்று எண்ணியவர்களில் போல வாழ்ந்தவர் தான் அன்னை மரியாள்.
இயேசுவின் கல்வாரி பயணத்தில் தாயின் சந்திப்பு உமக்கு ஆறுதலும் துணையாகவும் தெம்பு தரும் தேறுதலாகவும் இருந்தது போல இதோ சூசையப்பரின் துணையாக வாழ்ந்து வந்த அன்னை மரியாள் ஒரு இடத்திலேயாவது விவிலியத்தில் எந்த இடத்திலையும் சூசையப்பர் அன்னை மரியாளை அதட்டினார், பேசினார், அடித்தார் என்பதே இருக்காது. அதுபோல் ஒரு நல்ல கணவனாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். அன்பிறைவா, நாங்கள் பிறரின் துன்ப நேரங்களில் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கவும் நீதிக்கும் உண்மைக்கும் உழைப்பவருக்கு உறுதுணை செய்யவும் தாய் உள்ளத்தை தந்த எங்களுக்கு தந்து புனித சூசையப்பரை போல பொறுமை உள்ளவராக வாழ வரம் தாரும். இதோ எங்களில் யாரெல்லாம் உடல் சுகம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் வேதனைப்பட்டு நோயினால் வாடுவோருக்காகவும் அந்த ஹாஸ்பிட்டல் பணம் கட்ட முடியாமல் வேதனைப்படும் ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பண உதவி கிடைக்கவும் மருத்துவர்கள் உதவி கிடைக்கவும் அவர்களை ஆசிர்வதியும். பரீட்சை எழுதும் மாணவ மணிகளை தொட்டு ஆசிர்வதியும். எங்கள் தேவைகளை சந்தியும். இதோ எங்கள் இரவு முழுவதுமாக காத்து வந்தீர். இதோ இந்த விடியலை தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.